எங்கள் வீட்டு முருங்கை மரம் இப்போ தான் வளர்ந்து வருது. இல்லை 2 கொத்து எடுத்துருக்குறோம். எல்லாமே இவ்வளோ ஆகிட்டு வந்துடும். இனிமேல் தான் பூக்கும். பூ வைக்க போகுது. இல்லை 2 கொத்து எடுத்துருக்கேன். கடையில் வாங்கின வாழைப்பூ வந்து ஆஞ்சிட்டேன். இதில் பாதி வச்சுட்டு இந்த பாதியை தான் யூஸ் பண்ண போகிறேன். அதோடு இந்த முருங்கைக்கீரை 2 கொத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இதில் சேர்த்து ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறேன். துவரம்பருப்பு 1 கப்பு எடுத்திருக்கேன். அடுத்து ஊற வச்சுருக்கேன். இந்த 10 நிமிஷத்தில் ஊறிடும். அது அரை மணி நேரம் ஆகுது போட்டு. அதுக்கு தேவையானது வந்து சோம்பு 1 ஸ்பூனு, உப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கணும். 2 பல் பூண்டு. இதை நான் அரைஞ்சிட்டு ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த வாழைப்பூ வந்து அரைஞ்சி வச்சுட்டேன். இந்த 2 கொத்து கீரையை உருவிட்டேன். இப்போ வந்து இந்த மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை தனியாக இருந்தால் வந்து வாயில் மாட்டோம். இதில் சேர்த்து அரைச்சிடலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. இப்படி இருக்கிற தண்ணி தான் போதும். மிக்ஸி ஜாரில் சேர்க்கணும். முதல்ல இதை கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கணும். இது 2 சிகப்பு மிளகாய் போடணும், மறந்துட்டேன். இதை போடுறேன். இந்த சிகப்பு மிளகாய் இது ரொம்ப காரமாக இருக்கும். ஒரு 2 மிளகாய் போட்டிருக்கேன். இதோட இந்த வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். அது இந்த முருங்கைக்கீரை இதை அரைச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். இதில் வந்து உருவும் போதே இந்த குச்சியெல்லாம் இருக்கணும். லைட்டாக சின்ன குச்சி இருந்தால் பரவாயில்ல. ரொம்ப கீரை மட்டும் உருவினோம்னா அது ஃபைபர் கிடைக்காது. நம்ம சாப்பிடும்போது குடலில் உள்ள கழிவுகளாம் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடும். அதனால் முருங்கைக்கீரையும் வாழைப்பூ வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அவங்களுக்கு வந்து இந்த குடலில் கழிவுலாம் இருந்ததுன்னா இந்த வலித்து எடுத்துகிட்டு வந்துடும். மோஷன்லேயே போயிடும். நம்ம வந்து வேறு எதுவுமே இனிமேவா பேதி மாத்திரை எதுவுமே சாப்பிட வேண்டியதில்லை. இது அவ்வளோ வந்து இயற்கையிலே கிடைக்கிறது. இதெல்லாம் இதை அரைச்சிருவோம். இதில் வந்து சோம்பு போட மறந்துட்டேன். சோம்பு போட்டுறேன். சோம்பு, உப்பு. சோம்பு வந்து செரிக்கக்கூடியது, அதுவும் போடலாம். அது வந்து பெருங்காயம் போடணும். அரைச்சிடலாம். தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது, கெட்டியாக அரைக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்க, இப்போ தான் குறப்பாக தான் இருக்கும். இப்போ அதில் வந்து இந்த பூண்டு 2 பல் எடுத்துருந்தேன்னா அதுவும் இந்த வெங்காயமும் பொடியாக அரிஞ்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒரு சுற்றிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த ஸ்நாக்ஸ் வந்து செய்கிறது வந்து உருட்டை வரும். வடை தான் செய்ய போகிறேன். நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அந்த வடைக்கு வந்து ஒரு சுற்றுனா தான் அந்த ஈவனாக உருட்டை வரும். அதையும் அரைச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலராக இருக்கும், இல்லைன்னா கருப்பாக தான் இருக்கும். அடுப்பில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், காயட்டும். அப்போ செஞ்சுருங்க. இந்த கலர் மாறுற இந்த வாழைப்பூ வந்து கருப்பாக போகுதில்ல, அந்த கருப்பாக போகிற பொருளெல்லாம் வந்து அயன் சத்து இருக்குங்கிறாங்க. இந்த கருப்பாக மாறுற பொருளில் எது கருப்பாக இருக்கும்? கத்திரிக்காய் கருப்பாக இருக்கும், உருளைக்கிழங்கு கருப்பாக மாறும். அடுத்தது இந்த வாழைப்பூ. அடுத்தது இன்னொன்று ஆப்பிள். இந்த இதில் கருப்பாக மாறுற பொருளெல்லாம் வந்து அயன் இருக்குங்கிறாங்க. இது சேர்த்துக்கிறது நல்லது. அதுவும் சுகர் பேஷண்ட் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து அது ஏன் சுகர் வருதுன்னா, அறுசுவையில் ஒரு சுவை அதிகமாக இருந்ததுன்னா சுகர் வரும். இதே புளிப்பு சுவை அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு அடிக்கடி தலைவலி, கை கால் வலியெல்லாம் வரும்.
அதனால் அது சேர்த்து அதை குறைச்சிக்கணும். மற்றதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டிங்கன்னா ஈவனாகிடும், சுகரு இருக்காது, அதேமாரி தலைவலி வர்றது குறையும். அதே சமயம் இந்த ஃபைபர் இதில் இருக்கிறதுனால சுகர் வந்து கம்மியாகும். ஃபைபர் வந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு சுகர் வாரத்தில் ஒரு நாளாவது சாப்பிட்ணும். வாழைப்பூ, அப்புறம் இந்த பாகற்காய் கசப்பு ஒன்று சேர்த்துக்கணும். இனிப்பை வந்து கம்மி பண்ணிக்கலாம். சாப்பிட்லாம் எல்லாமே, இனிப்பை கம்மி பண்ணிக்கிட்டு மற்றதெல்லாம் அதிகமாக சாப்பிடுங்க. உங்களுக்கு சுகரே இருக்குங்க, இந்த நோய்ங்கிற இதே இருக்காது, அந்த ஃபீலிங்கே இருக்காது உங்களுக்கு. தைரியமாக சாப்பிட்லாம் எல்லாமே. சுகரை மட்டும் ஸ்பூன் அளவு சாப்பிடுங்க, அப்படியே ஈவனாக ஆகிடும். ஒன்றும் அது வந்து பெரிய நோயே கிடையாது, யாரும் பயப்பட வேணாம். சாப்பாடில் வந்து கீரை, இந்த அதுவும் முருங்கைக்கீரையில் தான் ரொம்ப சத்து இருக்குங்கிறாங்க. நான் ஒரு கையில் பிடிச்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் இதாகுது. ஸ்டாண்டு வாங்கணும், ஸ்டாண்டு வாங்கி தான் செய்யணும். இதுபோல் அடிக்கடி இது வாரம் ஒரு நாள் வாழைப்பூ, இந்த முருங்கைக்கீரை, வீட்டுக்கு வீடு இந்த முருங்கைக்கீரை மரம் வைங்க, தொட்டியிலையாவது வைங்க, செடியாவது வரும். ஒரு இனுக்காவது டெய்லி வாரம் ஒரு நாள் சூப் வச்சு சாப்பிடுங்க. சுகர் பேஷண்ட்டுக்காக உள்ளது இது. இதில் வந்து கடலைப்பருப்பு தான் சேர்த்து செய்கிறாங்க நிறைய பேர். நான் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு ஏன் சேர்க்கலான்னா, அதுவும் ஒரு டாக்டர் வந்து சொன்னாங்க, அது அதிகமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறதுனால கை கால் வலி, மூட்டு வலியெலாம் வருதுங்கிறாங்க. அந்த மூட்டு வலி போகிறதுக்கு வந்து இது சாப்பிடாதீங்க, நிறுத்தி பாருங்கன்றாங்க. அதனால் நான் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். அதே சமயம் இந்த கை கால் வலிக்குதுன்னு சொல்கிறாங்கள, அவங்க வந்து இந்த நார்த்தாங்கான்னு ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள், அதை அடிக்கடி ஜூஸ் போட்டு குடிங்க. அது கால் வலியெல்லாம் சரியாயிடும். எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க. சரி, எடுத்துடலாமா? கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா கருகி போயிடும், இது செவக்க வந்துடும். இது வந்து குழந்தைங்க வந்து இந்த கருவேப்பிலையெல்லாம் எடுத்துருங்கன்னு இதில் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையெல்லாம் அரைச்சிக்கோங்க, எது செஞ்சாலும் அரைச்சிட்டிங்கன்னா அதை எடுத்து போடாதுங்க. வெங்காயமோ எதுவாக இருந்தாலும் அரைச்சிருங்க. வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் எடுத்து போட்டுடுறாங்க, அதில் தான் அதிகமாக சத்து இருக்குது. கண் பார்வை வந்து சரியாகிறது இந்த கருவேப்பிலையில் தான் இருக்குது. ஏழைகளும் சாப்பிட்லாம், பணக்காரங்களும் சாப்பிட்லாம். ஏழைக்கேற்ற ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். சரிங்களா? பழம்லாம் சில பேர் வாங்க முடியாது, வசதி படைத்தவங்க வாங்குவாங்க. வசதி இல்லாதவங்க, ஏழைப்பட்டவங்கலாம் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கும் சத்து, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, ஃபைபர் இருக்குது, குடலையும் சுத்தம் பண்ணும். எடுத்துடலாம். பாருங்கள், 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. இதே அந்த வடையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். இது வாழைப்பூ வடை வந்து சீக்கிரம் வெந்துடும். அடுத்தது கொஞ்சம் இருக்குது, அதை போட்டுருவோம். ஒரு வாழைப்பூ வந்து 15 ரூபாங்க. அதை ஒரு நாள் வந்து இந்த வாழைப்பூ முருங்கைக்கீரையும் போட்டு கூட்டு மாரி வைக்கலாம். நான் அதை பாதி வச்சுருக்கேன், நான் இன்னொரு நாளைக்கு கூட்டு வைக்க போகிறேன். இன்றைக்கி அந்த பாதி வந்து வடைக்கு இறச்சிருக்கேன். வடையாகவும் சுடலாம், இது போல் கிள்ளியும் போடலாம். குழந்தைங்கன்னா இப்படி சாப்பிடுவாங்க, கிள்ளி போடுவாங்க, வத்தல் இதுமாரி பக்கோடா மாரி போடுவாங்க, நல்லாயிருக்கும். எதாக இருந்தாலும் கடலை மாவு தான் சேர்க்குறோம், பஜ்ஜிக்கு பக்கோடாவுக்கு. இப்படி கூட செய்யலாம், நம்ம வாழைப்பூலையும் செய்யலாம், துவரம்பருப்பு சேர்த்து செய்யலாம்.
எடுத்தாச்சு. மீதம் உள்ளதையும் பக்கோடா மாரி போட்டு எடுத்தாச்சு. இந்த டிஷ் செய்து பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.